காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை காரைக்கால் இருக்கக்கூடிய சுடுகாடு, வச்சூர் சுடுகாடு பிரச்சனை. அதாவது அங்கே இப்போ எரியூட்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ சில பேருக்கு 7,000, 8,000, 10,000 ஆட்களுக்கு தந்தார்கள் வாங்குகிறார்கள் என்ற குறைபாடு நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம கேஸ் பேஸ்ட் கிரிமட்டோரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த சாதனத்தை நம்ம பொறுத்திருக்கிறோம். இப்போ அதை இயக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதை இயக்கக்கூடிய ஆட்களும் அந்த கம்பெனியோட ஒத்துழைப்போடு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிறோம். அவர்கள் இங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களே அந்த எரிவூட்டு செய்வதற்கான அனைத்து பணிகளும் செய்வார்கள். இதற்கு நம்ம மற்றவர்களாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்போ இப்போ 2,500 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு சடலத்தை எரிவூட்டுவதற்கு 2,500 ரூபா தான். மேற்கொண்டு எந்த பைசா வாங்கக்கூடாது, மேற்கொண்டு எந்த பைசா வாங்கக்கூடாது. அடக்க உத்தரவு பெறுவதற்கு நகராட்சிக்கு செல்லுகிற போதே இந்த 2,500 ரூபா அமௌண்ட்டை அவங்க போய் முனிசிபாலிட்டியில் கட்டிட்டு அந்த ரெசிப்ட் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க எரிவூட்டு பணியை செய்திடணும். பார்ட்டிக்கிட்ட எந்த காசும் கேட்கக்கூடாது. இதுக்குன்னு எதுவும் கேட்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதை தான் எங்களுடைய திட்டமும். பொதுமக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. எனவே 2,500 ரூபாய் செலுத்தி விட்டால் ஒரு சடலம் எரிவூட்டப்படும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி எலக்ட்ரிக்கல் கேஸ் கிரிமட்டோரியம் அமைக்கலாம் நான் ஏதோ முயற்சி பண்ணோம். ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அது ரொம்ப டைம் எடுக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாடி எரிக்கிறதுக்கு அது சூடாகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆக வேண்டிய கட்டம்லாம் இருக்குது. அது அவ்வளோ பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறனால நம்ம கேஸ் பேஸ்ட் கிரிமட்டோரியம் கொண்டு வந்துருக்கிறோம். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஏற்கனவே ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் பாண்டிச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்னு ஒரு 3 கொண்டு வந்துருக்குறாங்க. காரைக்காலில் கொண்டு இயக்கப்படாமல் இருக்குது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு நாளில் அதற்கான தொகை 2,000 ரூபா பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை செய்ய இருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அரசின் முறையான அறிவிப்பு வந்த பிறகு பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.